ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம குக்கு வித் ரமணிலேருந்து ஒரு அருமையான ரெசிபி தான், ஓட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறமா இணை உணவாக கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆகாரங்களை கொடுக்கலாம். இன்றைக்கி அதுக்காக நான் இன்றைக்கி ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதுபோல் ஓட்ஸ் போரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா தேவைப்பட்டால் இதில் பால் பவுடர் அல்லது தாய்ப்பால் சேர்த்துக்கலாம். பசும்பாலோ மாட்டுப்பாலோ சேர்க்காதுங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸ் எடுத்து மிதமான சூட்டில் லேசாக வறுத்தா போதும். ஒரு சூடு, அந்த ஓட்ஸ் லேசாக சூடு ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லேசாக சூடானதும் அது லேசாக ஆற வச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதுலேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்து ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நல்லா கொதிக்க டைமில் அப்போ தான் அந்த ஓட்ஸ் நல்லா வெந்து திக்காகும். கண்டிப்பாக ஒரு 2 கப்பு தண்ணி வேணும். கொஞ்சம் கம்மியாக தண்ணியில் வச்சோம்னா சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதனால தான் பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஆறும் பொழுது கொஞ்சம் திக்காகும். இதை விட திக்காக இருந்துச்சுன்னா ஆறும் பொழுது இன்னும் அல்வா கணக்காகிடும். அதனால தான் பாருங்கள், சூப்பராக ஓட்ஸ் போரேஜ் ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் பால் பவுடரோ அல்லது கொஞ்சமாக தாய்ப்பாலோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேவைப்பட்டால் லேசாக உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும் பொழுது குழந்தைங்கள சிட்டிங் பொசிஷனில் வச்சு மேக்ஸிமம் ஃபீட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 2-3 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படி தான் வாங்குவாங்க.